மகிழ்ச்சியான செய்தி ஆசிரியரே, ஆர்த்தி அம்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஆர்த்தி நல்லபடியா வீட்டுக்கு வந்துருச்சுங்களா? நல்லபடியா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, ஆர்த்தி அம்மா அவங்க கிட்ட விவாகரத்து கேட்டிருக்காங்க. ஏம்மா, என் கணவர் சித்த சுவாதீனம் சரியில்லாதவர், அதனால விவாகரத்து வேணும்னு கேட்டு பெட்டிஷன் கொடுத்துருக்கீங்களே, உண்மையிலேயே அப்படிதானா? இல்ல அப்படி சொன்னாதான் உடனடியா விவாகரத்து கிடைக்கும்னு சொல்லி உங்க வக்கீல் சொல்லி கொடுத்தாரா? முதலாளி, ஜட்ஜி ரொம்ப விவரமான ஆள் போட்டிருக்கு. ஏம்மா, நீயா சொல்றியா இல்ல யாரா சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல, உண்மையிலே சித்த சுவாதீனம் சரியில்லை. மிஸ்டர் ஞானசூரியன், உங்க மனைவியோட குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? எனக்கு தான் அவங்களை சந்தோஷமா வச்சுக்க தெரியல. என்ன பிரியறதையாவது அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்னா அதை நான் தடப்படுத்த விரும்பல. அவங்க விருப்படியே செய்யுங்க. ஆனா ஒண்ணு, எனக்கு பிறந்தது ஆனா பொண்ணான்னு கூட எனக்கு தெரியாது. எப்பாவது நான் அந்த குழந்தையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு மட்டும் அவங்களை அனுமதிக்க சொல்லுங்க. ஏமா, உங்க கணவர் பேசுறத பார்த்தா ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி தெரியுதே. புதுசா பாக்குறவங்களுக்கு அப்படிதான் தோணும். ஓகே, ஆனா நீங்க உங்க பெட்டிஷன்ல டாக்டர் சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணல. அதனால 2 நாளைக்கு உங்க ஹஸ்பண்ட சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் மோசஸ் கிட்ட அனுப்பி வைக்கிறேன். அவர் உங்க ஹஸ்பண்ட செக் பண்ணி பார்த்துட்டு உண்மையிலேயே அவருக்கு சித்த சுவாதீனம் சரியில்லைன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் இந்த கேஸை நான் ப்ரொசீட் பண்றேன். அதுக்கு அவசியமே இல்லைங்க ஒரு ஆனர். வணக்கம். அனுமதி இல்லாம கோர்ட்டுக்குள்ள வர்றது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா அதே சமயம் அரசாங்க பொறுப்புல இருக்கிற ஒருத்தன் இந்த வழக்குக்கு தேவையான ஆதாரங்களை வச்சுட்டு சும்மா இருக்கிறது அதை விட பெரிய தப்பு. அதனாலதான் வந்தேன். ஏன்பா ஞானம், உப்பு சத்தியாகிறதுக்கு தானே நீ போன? அதுக்காகவா கைது பண்ணி இந்த கூண்ட நிக்க வச்சிருக்கான் இந்த ஆளு? இப்பதான் வர வழியில கேள்விப்பட்டேன், காந்திஜி, நேதாஜி, ராஜாஜி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளி இருக்கான். அடே வெள்ள கோக்கே, நீ அழித காலம் நெருங்கிடுச்சு. ஜெயஹிந்த். தாத்தா, காந்திஜி ராஜாஜி 2 பேரும் ரிலீஸ் பண்ணி அவங்க வெளியே புங்க மரத்து கடையில பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் போய் அவங்க கூட பேசிட்டுங்க. வந்தே மாதரம். யுவர் ஆனர், பொதுவா பெரியவங்களை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக குழந்தைகளுக்கு தாத்தா பேர் வைக்கிறது நாட்டு நடப்பு. சில குழந்தைகளுக்கு பேரே வைக்கலனா கூட அவங்களா வளர்ந்து தாத்தா பேர் எடுத்துருவாங்க. இதுல 2வது ரகம் தான் இந்த கூண்ல நிக்கிறவர். இப்ப புத்தி சுவாதீனம் இல்லாம பேசிட்டு போனாரே, அந்த பெரியவருடைய பேரன் தான் இந்த ஞானசூரியன். ஐ சி. நீங்க யாரும் டாக்டர் மோசஸ் கிட்ட அனுப்பி இவரை பத்தி சர்டிபிகேட் வாங்கணும்னு சொன்னீங்களே, 8 வயசுல இருந்தே இவருக்கு மனநிலை சரியில்லைன்னு அந்த டாக்டர் மோசஸே கொடுத்த சர்டிபிகேட் தான் இது. இப்படி ஒரு சர்டிபிகேட் இத்தனை நாளா என்கிட்ட இருக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கோர்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் குழப்பமா இருக்கலாம். பொது நலன் கருதி ஒரு உண்மையை இப்ப வெக்கத்தை விட்டு சொல்றேன். இந்த ஞானசூரியன் வேற யாரும் இல்ல, என்னுடைய மகன் தான். இல்ல, இவன் எங்க அப்பன் கிடையாது. இவன் ஒரு அயோக்கிய, இவன் ஒரு கொலைகாரன், இவன் ஒரு கொள்ளக்காரன். இந்த நாட்டை உயிரோட விட்டு வைக்கவே கூடாது. ஆர்டர், ஆர்டர். இவனை கொலை பண்றதால எனக்கு தூக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல, என்னை விட்டுருங்க. ஐ சே யூ ஸ்டாப் இட். யுவர் ஆனர், இந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த ஆள் சமுதாயத்துக்கு விஷ மாதிரி. ஸ்டாப் இட். நீதிமன்றத்தை மதிக்க முதல்ல கத்துக்குங்க. இந்த வழக்கை பொறுத்தவரை குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஞானசூரியன் சித்த சுவாதீனம் சரியில்லாதவர் என்பது தகுந்த அத்தாட்சிகளுடன் நிரூபணமாகிவிட்டதால் ஆர்த்தியின் விவாகரத்து விண்ணப்பத்தை இந்த நீதிமன்றம் உடனடியாக அங்கீகரிக்கிறது. மேலும் இதற்கு முன்னர் வேறொரு வழக்கிற்காக இதே நீதிமன்றம் இதே ஞானசூரியனுக்கு சிறை தண்டனை வழங்கியிருந்தது. ஞானசூரியன் இப்போது மனநோயாளி என்பது நிரூபணமாகியுள்ளதால் அந்த தீர்ப்பை இந்த நீதிமன்றம் தள்ளுபடி செய்து அதற்கு மாறாக ஞானசூரியன் அரசு மனநல மருத்துவமனையில் தங்கி அவசியம் சிகிச்சை பெற வேண்டும் என்றும் இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அதோடு மனநிலை சரியில்லாத ஞானசூரியன் பத்திரிகை நடத்துவதற்கும் இடைக்கால தடை விதித்து இந்த நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை வழங்குகிறது. நான் உங்க அப்பன்டா. Clap out, sound cut. Buy one, take one, action. அங்க ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு, அவர் உங்களுக்கு டைரக்ஷன் சான்ஸ் கொடுப்பாரு. கிரைம் ஸ்டோரி ரெடி. ஹையா, ஜாக்கி சான் அண்ட் பல்டி.
அங்க அங்க போய் டைவ் அடிக்கணும். ஓகே. ஜோர்குனாரே பாவா மாவையா. மச்சான் அக்கடா அக்கடா. నాకు మీరే కావాలి. ஆ மச்சான் நீ பட்டுக்கோ. अंडा का कसम अबू का कुसम பேசிட்டு சீர்த்தே. என்ன சுபாஷ் அன்னைக்கு கோர்ட்ல அதிர்ச்சனீங்க, அதுல இருந்து பேசவே இல்ல. டேய் நான் அவர் மகர்னு நினைக்கவே இல்லடா. எவர் மகரே? அதான்டா என் மச்சான் ஞானசூரியரு. மந்திரியோட மகர்னு நான் நினைக்கவே இல்லடா. அவரைத்தான் பைத்தியம்னு துரத்தி விட்டீங்களே. நான் அந்த அர்த்தத்துல சொல்லடா. அவர் ஒரு அன்பு பைத்தியம், அவர் ஒரு அறிவு பைத்தியம், அவர் ஒரு தேச பைத்தியம், அவர் ஒரு ஞான பைத்தியம். அப்படி வச்சுக்கேன்டா. அவரைத்தான் ஆரம்பத்துல இருந்து பிடிக்காத, மூஞ்சி திருப்பிக்கிறீங்களே. தப்புடா தப்பு. அவர் மந்திரி மகன் தெரிஞ்சிருந்தா மூஞ்சி ஒரே சைடு திருப்பி இருப்பேன். இப்ப அது அரண்மனை கோழி முட்டை, அம்மிய கூட உடைக்கி விவரம் தெரியாம கோழியை விரட்டி விட்டுருந்தா. இப்ப அந்த கோழி என்ன செய்ய போறீங்க? எப்படியாவது துரத்தி போய் பிடிக்கணும். எப்படி பிடிக்க போறீங்க? பிடிக்கிறேன் பார். ஞானசூரியன் சார், உங்களை பாக்கிறதுக்காக யாரோ 2 தியாகிங்க வந்திருக்காங்க. தியாகிகளா? ஆமா, மகாத்மா காந்தி கூடவே இருந்து சுதந்திரத்தை வாங்கினவங்களாம். வர சொல்லுங்க. வாங்க சார். 5 3 take 2. வணக்கம் மச்சார். என்னாச்சு இவருக்கு? உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்ல, உங்க முன்னாடி பயபக்தியோட ஒரு மரியாதை கட்டுறாரு. மரியாதையா? ஆமாங்க மச்சார். நீங்க மலை, இவர் மடுவான். நீங்க ராயல் அண்ட் ரிச், இவர் வெறும் டிச்சான். நீங்க எள்ளு, இவர் எலி புழுக்கையா. என்ன சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறியா? நீங்க தெய்வ பிறவி, இவர் தெறிப்பு இருக்கியா. வெளியில வருவல்ல. நீங்க எழும்போன்னு சொல்ல வரைக்கும் நான் எழுந்திருக்க மாட்டேங்க மச்சார். தயவு செஞ்சு கொஞ்சம் கரெக்டா நில்லுங்க. நன்றிங்க மச்சார். என்ன பிடிக்காம தானே என் சம்சாரத்தை எங்கிட்ட இருந்து பிரிச்சு எனக்கும் பைத்தியக்கார பட்டம் கட்டி இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. இப்ப என்ன திடீர்னு என் மேல அக்கறை? அதுங்க மச்சார், குழந்தை ஏதோ பிறக்க கூடாத நட்சத்திரத்துல பிறந்துருச்சான். புருஷனும் பொண்டாட்டி 1 வருஷத்துக்கு பிரிஞ்சிருந்தா தான் குடும்பத்துக்கு நல்லதுன்னு ஜோசிகாரன் சொன்னான். அந்த ஜோசியத்தை நம்பி இப்படி ஏடா ஓடமா நடந்து போச்சுங்க மச்சார். இப்ப நான் உங்களை தெளிவா புரிஞ்சுட்டேன். பாருங்க கதர், உங்களை மாதிரியே காந்திவாதியா வந்திருக்கேன். நீங்க சொல்ற எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. சரி, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க அத முதல்ல சொல்லுங்க. சொல்றேன். உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. நோஸ் ஐ மீன் மூக்குன்னு ஒண்ணு இருந்தா அதுல சளின்னு ஒண்ணு பிடித்தான் செய்யும். இருங்க, ரோடுன்னு ஒண்ணு இருந்தா அதுல குண்டு குளிரத்தான் செய்யும். கடைசியில சிங் பண்றேன். முடின்னு இருந்தா அதுல ஈரு பேனு எல்லாம் பிடிக்கத்தான் செய்யும். நீ ஒண்ணு சிங் பண்ண வேண்டாம். சைட்ட மேட்டர் வாடா. வீடுன்னு ஒண்ணு இருந்தா அதுக்குள்ள சட்டிபானை எல்லாம் வச்சிருப்பாங்க. இல்ல நீ ரொம்ப புடுங்குற விஷயத்துக்கு வாடா. சரிங்க, ஸ்ட்ரைட்டுங்க. குடும்பம் இருந்தா அதுல சண்டை சச்சரவு கோபதாவம் இருக்கத்தான் செய்யும். அதனால பழசெல்லாம் மறந்துட்டு உங்க கோடீஸ்வர அப்பா நிதி அமைச்சரோட சேரணும்னு என் முதலாளி பிரியப்படுறாரு. இது மட்டும் நல்லபடியா நடந்துருச்சுங்கன்னா மச்சார், இப்ப நீங்க யாருக்குமே தெரியாம சைலண்டா ஒரு பத்திரிக்கை நடத்திட்டீங்களே, வாழைப்பழம். ஞானப்பழங்க. ஞானப்பழம். இப்ப அது தமிழ்ல மட்டும்தான் வருது. அதையே தெலுங்குல ஞான பண்டு, கன்னடத்துல ஞான ஹல்லு, மலையாளத்துல ஞான பழா, ஹிந்தியில ஞான கேளா ஹை, இங்கிலீஷ்ல இன்டெலிஜென்ட் புரூட், இப்படி ஆல் லாங்குவேஜ்ல வர வச்சு உங்களை ஆல் இந்தியா ஃபிகர் ஆக்கிடுவேன். சரின்னு சொல்லுங்க மச்சார். மச்சார் சொல்லுங்க மச்சார். இத்தனை நாளா உங்களை ஏதோ ஏழைங்களை பிடிக்காத பணக்காரன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்க காசுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய பேராசக்காரன். அந்த மினிஸ்டர் நான் அப்பேன ஒத்துக்க மாட்டேன். எந்த காரணம் கொண்டு அந்த ஆள் கூட சேர மாட்டேன். தயவுசெய்து நீங்க 2 பேரும் புறப்படுங்க. மச்சார் இப்படி சொன்னா எப்படிங்க மச்சார்? எப்படியாவது சேர்ந்துருங்க மச்சார். இதை பாருங்க, நான் டாக்டர் வார்டு பாய் உங்களை எல்லாம் கூப்பிடுற அளவுக்கு வச்சுக்க வேண்டாம். மரியாதையை நீங்களே இடத்த காலி பண்ணுங்க. அவங்க எல்லாம் ஒண்ணு போக சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வரும்போது ஆளுக்கு 1000 ரூபாய் பணம் வெட்டிட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க, நீங்க சரின்னு சொல்ல வரைக்கும் இங்கேயே நான் சத்தியாகிரகம் பண்ண போறேன். அப்படியா? ராமு, சுந்தரம், சூரியன் சார் கூப்பிட்டீங்களா? உங்க 2 பேரையும் எதுக்காக இந்த ஆஸ்பத்திரியில் வச்சிருக்காங்க? எங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா அவங்கள கற்பழிச்சிருவோம். இது வரைக்கும் 9 பேரை கற்பழிச்சிருக்கோம். அவங்க 2 பேரையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆர்த்தி, ப்ளீஸ் கம். ஹலோ. வாவ், கல்யாணம் ஆயிடுச்சா? அப்ப சரி. இனிமே உங்க வாழ்க்கையில என்னால மிகப்பெரிய குழப்பம் உண்டாக போகுது. ஏன் சொல்றேன்னா, என் பேரு ஆர்த்தி. எப்போது உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு போன் பண்ணி அத நான் அட்டென்ட் பண்ண போய் நீங்க நினைச்சு அவர் எனக்கு முத்தம் கொடுக்க, நானும் ஒரு மூட்ல அவருக்கு முத்தம் கொடுக்க. ஐய, என்னங்க முத்தத்துக்கு இவ்வளவு சீரியஸ் ஆயிட்டீங்க? நீங்க ரொம்ப பொசிட்டிவ் போல இருக்கு. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேங்க.
இனிமே ஆர்த்தின் எந்த போன் வந்தாலும் நீங்களே அட்டென்ட் பண்ணுங்க. வாங்க, எடிட்டர் கூப்பிட்டாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உங்க அப்ளிகேஷன் பயோடேட்டா எல்லாம் பார்த்தேன். குவாலிஃபிகேஷன் ஓகே. ஆனா இதுக்கு முன்னால எந்த வேலையும் பார்த்ததுல போல இருக்க. ஆமா சார், வேலைக்குன்னு வர்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். இட்ஸ் ஆல் ரைட். நியூஸ் இந்தியாவை பொறுத்தவரையிலும் 2 விஷயம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். நம்பர் 1, மனசாட்சியோட நடந்துக்கணும். நம்பர் 2, செய்யற தொழிலை தெய்வமா மதிக்கணும். ஓகே? ஓகே சார். Congrats. Thanks. I like you. What? I like you. Yeah. இல்ல, நீ எப்பவுமே கலகலப்பா சிரிச்சிட்டு இருக்கியே, அதான். சாரி. சிரிச்சிட்டு இல்ல, சிரிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு முதல் நாள், இன்னொரு நாளைக்கு என் சோகத்தை புரியுறேன். வாங்க. வணக்கம் தம்பி. வணக்கம். மக்களுக்காக பத்திரிகையிலே எழுதினீங்க. எங்க கூட்டத்தில் ஒருத்தர் நினைச்சோம். மந்திரியவே எதிர்த்து குரல் கொடுத்தீங்க. எங்களை விட துணிச்சல்காரன் நினைச்சோம். மந்திரியே அப்பனா இருந்தோம். அந்த செல்வாக்க உதறி தள்ளிட்டு சமூக சேவைக்காக இப்படி சத்திய சோதனையில் சிக்கி தவிக்கிறீங்களே தம்பி. அந்த மணிநீதி சோழனி மறுஜன்மை எடுத்த மாதிரி உங்களுக்கு மரியாதை கொடுக்க தோணுது தம்பி. இத பாருங்க, அந்த ஆளை நான் அப்பானே ஏத்துக்க போறதில்ல. அதனால அந்த ஆளை பத்தி தயவு செஞ்சு பேசாதீங்க. இப்ப நீங்க எதுக்காக வந்தீங்க அதை மட்டும் சொல்லுங்க. நீ ஒரு வார்த்தை சொல்லு தம்பி. ஒரு நல்ல பத்திரிகை ஆசிரியர் இப்படி பைத்தியக்காரன்னு பட்டம் கட்டி உள்ள தள்ளி இருக்காங்களே, இது தப்புன்னு ஒரு பெரிய போராட்டமே ஆரம்பிக்க. உங்களுக்காக போராட 1 லட்சம் தொண்டர்கள் நாங்கள் தயாராக இருக்கிறோம். என்ன மன்னிச்சிருங்க, இது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை. இதுல பொதுமக்கள் ஈடுபடுறதை நான் விரும்பல. நான் வரேன். ஒரு நிமிஷம் தம்பி. நீங்க எங்க இயக்கத்துல சேராட்டாலும் பரவாயில்ல. உங்களுக்கு எப்போ என்ன உதவி தேவைப்பட்டாலும் நீங்க தாராளம் இந்த தமிழரசு வீட்டு கதவை தட்டலாம். நான் வரேன் தம்பி. சிக்னல்னாலே சில பேருக்கு பிடிக்காத சாந்தம் இருக்கும். இந்த சிக்னல் இல்லைன்னா டிராபிக்கே சிக்கலானு தெரியுமோ? பைத்தியம் எல்லாம் கதவை வந்து ஓடுறாங்க. என்ன டாக்டர் இது? எல்லா பேஷண்ட்ஸும் கிரௌடோட மிக்ஸ் ஆயிட்டாங்க. எப்படி பிடிக்கிறது? அடுத்த மாசம் என் பொண்ணு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருந்தேன். வேலையும் அவ்வளவுதான், என் பொண்ணு கல்யாணமும் அவ்வளவுதான். சரிப்பா, எங்காவது போய் போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணலாம். ஒரு நிமிஷம் டாக்டர். ஜோப்ல பணம் எவ்வளவு வச்சிருக்கீங்க? எதுக்கு? அவங்களா ஓடி போனாங்க. நீ டாக்ஸி பிடிச்சே போயிடலான்னு பாக்குறியா? அடுத்த மாசம் உங்க பொண்ணு கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? ஆமா, கண்டிப்பா நடக்கணும். பின்ன எடுங்க. 500 ரூபாய் போதும். சரியா? இவன் ஒருவேளை தெளிவா பேசுற பைத்தியமோ? 500 ரூபாய் பாக்கெட்ல எடுத்துட்டு போயிட்டானே. ஆமா, டாக்ஸ் ஸ்டாண்ட் பக்கம் தான் போயிட்டு இருக்கான். 490 ரூபாய் இருக்குங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்னையா அது? சில்லறை வாங்கிட்டு போறோம். என்ன பண்ண போறானோ? சார் சார் சார், ஒரே ஒரு தடவை இதுல மேலே ஏறி பாத்துக்கிறேன். எதுக்கு? இல்ல, மேல இருந்து கீழே பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. வேணா உங்களுக்கு 10 20 தரேன். பணம் எல்லாம் வேணாம் சார். இவ்வளவு பெரிய ஆளுக்கு இப்படி எல்லாம் ஒரு ஆசையா? ஏறுங்க சார். தேங்க்யூ சார். எடுங்க. யோ, மத்த பைத்தியங்கள்லாம் ஓடி போனதுனால நமக்கு வேலை தான் போகும்னு நினைச்சேன். இந்த ஆளு மேலே இருந்து கீழே குதிச்சு நம்மள கம்மி நினைச்சிருவோம் போல இருக்கியா? என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வந்து பைத்தியங்களை எல்லாம் வேலை அள்ளி போடுங்க. கில்லாடிப்பா இந்த ஆளு. டிரைவர், வண்டி எடுப்பா. பாபா, சீக்கிரமா. சார், ஒரு நிமிஷம். என்ன? இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் நானு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஆளோட ரொம்ப தெளிவா இருக்கீங்க நீங்க.
ஆமா, உங்களை யார் சார் பைத்தியம் சொல்லி உள்ள அடைச்சது? அட சொல்லுங்க சார், உங்களை யார் சார் பைத்தியம் சொல்லி உள்ள அடைச்சது? சில பைத்தியங்க. நோ சாந்தமூர்த்தி, என் வேலையே போனாலும் பரவாயில்ல, இவருக்காக நான் எந்த கோர்ட்ல வேணாலும் போய் ஃபைட் பண்ண தயாரா இருக்கேன். வா போலாம். யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். எல்லாரும் வாங்க. எங்க பாஸ் உங்கள்ட்ட 2 வார்த்தை பேச இருக்கிறாரு. ப்ளீஸ் ஆலோசி. ஆல் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என் தங்கச்சியோட குழந்தைக்கு பேர் சூட்டு விழா. இப்போ என் தங்கச்சி குழந்தையோட பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. கமான் ஆர்த்தி, குழந்தைய பேர் சொல்லி கூப்பிடு. சுஷ்ருத், பியூட்டிஃபுல் நேம், வெரி நைஸ் நேம், லவ்லி நேம். சுஷ்ருத், ஏய் சுஷ்ருத், போதும் போதும், குழந்தை எல்லாரும் கசக்காதீங்க. நீ குழந்தைய கையில வாங்குமா. கொடுங்க. மியூசிக் பார்ட்டி, நீங்க பாட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. பாடாதீங்கப்பா. ஏண்டா? அவங்க மாமலை காப்பி அடிச்சு தான் பாடுவாங்க. நம்ம ஆர்த்தி அம்மா தான் நல்லா பாடுவாங்கல்ல. ஓகே ஓகே, குழந்தைய தொட்டில போட்டு அப்புறம் பாடுறேன்.